நீங்க வந்து யார் வீட்டு கதையோ இப்ப நடிகை வீட்டு கதை தட்டுறீங்க. யாரு சொல்லுங்க, யாரையா ஒருத்தர் சொல்லுங்க. என்னன்னா ஆர்டிஸ்டுக்கு நடக்கிறது எல்லாமே சமூக பிரச்சனைங்கன்றீங்க. ஏங்க நானும் ஆர்டிஸ்ட் தாங்க, என்ன மாதிரி எல்லாரும் யோக்கியமா இருங்க. உங்களுக்கு நீங்களே யோகியோன்னு முத்திர குத்தி கூடாதுன்னு நாங்க தான் சொல்லுவோம். கிளாமரா ட்ரெஸ் பண்ணிருக்கிறதையும் மக்கள் பாக்குறாங்க. அப்ப அத பத்தி ஏன்னா நீங்க வந்து தப்பா பேசுறீங்க? அவங்க சொல்லணும்னு விரும்புறாங்க, இதே அவங்க சொல்ல எனக்கு புரியல. இல்ல அவங்க சொல்லணும்னு விரும்புறாங்க, உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா, பத்திரிகையாளர் சொல்றாங்க நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன. அதுதான் செய்தியாளர் முன்னாடி எல்லாம் சொன்னது வந்து மீடியால வந்துருச்சு, எல்லாமே வந்துச்சு. மீடியால வரல, அது பெர்சனலா சொன்னது. அது பர்சனலா யார்ட்ட சொன்னாங்க? பத்திரிகையாளர் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி கேட்டது சொன்னாங்க, நான் திருப்பி சொல்றேன். இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர். நீங்க அங்க இருந்தீங்களா? இது வந்து பத்திரிகை இல்ல, வீடியோல வந்திருக்குமா? ஒன்னொன்னுக்கும் பத்திரிகையாளர் வந்து அங்க இருக்கணும். அதுதான் நான் கேக்குறேன், எந்த வீடியோல? அதுதான் வீடியோல வந்துருச்சேன்றேன். இல்ல அதே நீங்க திருப்பி சொல்றீங்கன்ற. சோ நீங்க எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. நம்புவாங்க இல்ல, நம்புறாங்க. ஏன்னா நான் செய்திகளத்துல சொல்றேன், மலையாள படத்துல இருந்து உங்களை ஒதுக்கி வச்சாங்க. என்னையா? ஆமா, என்ன ஒதுக்கவே இல்லைங்க. இல்ல, மலையாளத்துல நடிக்கவே கூடாதுன்னு எல்லா நடிகர்களும் அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு ஏன் அந்த பக்கம் போகாம இருந்தீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. என்ன வந்து ஓப்பனாவே நானே வந்து விலகிட்டேன். எனக்கு தெரியாம பிட்டு நிறைய சேர்த்தாங்க. என் பிட்டு கூட கிடையாது, எதுவும் மத்தவங்க பிட்டுங்க சேர்த்தாங்க. இதனால நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தேன். யாருமே என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ